ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி, ஆஞ்சநேயா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். மகர ராசி அன்பர்களுக்கு நமஸ்காரம். மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார். ராசிநாதன் வக்ரம் பெறக்கூடாது. ராசிநாதன் வக்ரம் பெற்றால் தொழிலில், உத்தியோகத்தில், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில இடர்பாடுகள், இன்னல்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு 6இல் இருந்த போதிலும் ஜீவனஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மிக சிறப்பு. தொழில் வளர்ச்சி அடைய போகிறது. தொழிலில் கடன் உடன் வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க, தொழிலை விருத்தி பண்ணுவீங்க. ரொம்ப நல்ல வாடிக்கையாளருடைய வருகையால் தொழில் அமக்கலமாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். முகத்தில் இந்த வாரம் சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நிலை. உத்தியோகம், அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழல். டிரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தருணம். ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் விட்டு போயிருக்கும், இன்க்ரிமெண்ட் வரும். இப்படி லோனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ், இப்படி உங்களுடைய சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 10இல் செவ்வாய் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் நல்ல ஒரு செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போது 10ஆம் இடம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. இப்போ செவ்வாய் 4க்குடையவன் 4 பார்க்குறார் அப்படின்னா பூமிகாரகன். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்க போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது. அதாவது ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க, ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு, அக்ரிமெண்ட் போடுவீங்க. இல்லை வீடு கட்டுறதுக்கான ஒரு தருணத்தில் இருப்பீங்க, அது வீடு ஆரம்பிப்பீங்க. உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். 2இல் இருக்கும் ராகு பகவான் குரு பார்வையில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி